மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நான் வந்து படிக்கணும். இப்போ ரீட்டெயிலர்ஸ் வந்து ஒரு ஏஜென்சியை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு டைம் இல்லை, மணி இல்லை. நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். பட் வந்து நான் லேர்னிங்க்கு ரெடியாக இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸில் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல இப்போ ரீட்டெயிலர் என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. அதில் உங்களோட மெட்டீரியல்ஸ் ஏதாவது இப்போ வந்து நான் வந்து இந்த புக்கு படித்தேன், இல்லை இந்த பாட்காஸ்ட் கேட்டேன், இது எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடியது. ரீட்டைலுக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் நான் பண்ணதில்லை ப்ரோ. காமனாக நான் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய இது பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ மார்க்கெட்டிங்க்கு இந்த புக்கு பெட்டராக இருக்கும், இல்லை இந்த பாட்காஸ்ட் நல்லா இருக்கும், இல்லை இந்த சோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்களே வந்து ரீட்டைல் ஃபியூச்சர் டாக்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ரீட்டைல். ஏன்னா தமிழில் பெருசாக ரீட்டைலுக்குன்னு கண்டென்ட் கிடையாது. அண்டு இதாக வந்து பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ் அந்த மாதிரி பார்த்தாலும் இப்போ ராய் நெட் அவங்க வந்து ரீட்டைல் சம்மந்தமாக நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து வி கெட் நாலேஜ். அதெல்லாம் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும், ஓகே, டொமஸ்டிக் லெவலில் இருக்கும்.